பாடின பாருங்க, எலும்புகள் உருவாகல. இந்த பாட்டை பாடின ஆரோன் பாலா. அவருடைய டெஸ்டிமனி கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், நாங்கள் குப்பை பொறுக்கிட்டு இருந்தோம் டெல்லியில். அவர் குப்பை பொறுக்கிட்டு இருந்த நாட்களில் அந்த குப்பை பேக்கை பையில் போட்டு குப்பையை பிறக்கிறப்ப அவர் இந்த பாடலை தான் பாடுவாரா, நாதா நின் திருக்கரத்தின் இசை கருவேனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். ஸோ அந்த நாள்ல இருந்து இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஆரோன் பாலா வரைக்கும் எப்பமோ போட்ட பாட்டு இன்னைக்கும் ஊழியம். ஆமென். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்பதற்கு இன்னைக்கு ஒரு ஆரோன் பாலா சாட்சியா இருக்கிறாரா? அதை செய்ய முடியும்னா உனக்கு செய்ய முடியுமான? ஆமென். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அவர் படத்தை கொண்டு வாங்க. தேங்க்யூப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இன்னைக்கு இவருடைய நோக்கம் வந்து சினிமால பாட்டு எழுதணும். எஸ், இவருடைய நோக்கம் என்ன? சினிமால பாட்டு எழுதணும். கோடம்பாக்கம் தான் கனவு. கனவு என்னது? கோடம்பாக்கம் கனவு. கோடம்பாக்கத்தில் போய் அற்புதமா சினிமாவுக்கு பாட்டு எழுதணும், கலைஞன் ஆகணும், பாடல் ஆசிரியர் ஆகணும். ஆனா கத்தர், நீ கலைஞன் அல்லப்பா, என்னுடைய ஊழியனப்பான்னு உச்சி குடும்பியை பிடிச்சி தூக்கி எந்த கோடம்பாக்கத்தில் நீ வந்து கலைஞனாகணும் விரும்பினியோ அதே கோடம்பாக்கத்துக்கு நீ ஊழியன்னு சொல்லி கோடம்பாக்கத்திலேயே சேர்ச்சு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. இவர் பாடின இந்த பாட்டு கிட்டத்தட்ட எத்தனை லட்சமே பார்த்துட்டு இருக்காங்க? 70 லட்சம் 70 லட்சம் மேல போயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, டெல்லியில குப்பை பொறுக்குன்னு ஒரு தம்பிய, படிப்பறிவு அதிகமா இல்லாத ஒரு தம்பிய ஆண்டவர் கையில் எடுத்து ஒரு அபிஷேகத்தை தந்து, நான் உன்னை பேர் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன்னு சொல்லி ஒரு ஊழிய அபிஷேகத்தை தந்து அட்ரஸே இல்லாம தெருவில் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு ராகத்தை கொடுத்து ஒரு பாடலை கொடுத்து இத்தனை லட்சம் பேர் அதனால உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னா, இத்தனை லட்சம் பேர் அதனால தொடப்படுவார்கள்னா, இவர் கலைஞனா இருந்தா அது சாத்தியமா? இல்லையே. கலைஞனா இருந்தா எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ ஊழியங்கிறதுனால இந்த பாட்டு அநேகரை உயிர்ப்பிக்குது. நீ கேரி பண்ண போகிற அபிஷேகம் ட்ரெமெண்டஸ் ஆனது. உன்னை அழைத்திருக்கிற தேவன் உன்னை அபிஷேகிச்சு அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எனக்கு வேறு ஆசையே இல்லை, எனக்கு வேறு ஆசையே இல்லை. கலைஞனாக நீ ஆசைப்படாத, தேவன் உன்னை ஊழியனா அபிஷேகிச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரசிகரை தேடுறவன் கலைஞனாக ஆசைப்படுவான். ஆனா ராஜ்யத்தை தேடுறவன், ஆண்டவரே ஒரு ஊழியனா என்ன நீங்க என்ன செய்யுங்க, அபிஷேகிங்க. அழைப்பு உண்டுன்னா அபிஷேகமும் உண்டு. அழைப்போம் அபிஷேகமும் நகமும் சதையும் போல. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தது நிஜம், அதனால நான் உன்னை அபிஷேகிப்பதும் நிஜம்.
இது ஏதோ அந்நிய பாஷையில பேசுற அபிஷேகம் மட்டும் இல்ல, இது ஊழிய அபிஷேகம். எஸ், இந்த ஊழிய அபிஷேகம் உங்க மூலமா ரிலீஸ் ஆகும் பொழுது அது நதியை போல பரவி பாயும். எத்தனை பேரை உயிர்ப்பிக்கும், எத்தனை பேரை உலுக்கும், எத்தனை பேரை விடுவிக்கும், எத்தனை பேரை குழியில கிடக்கிறவன தூக்கி மேல கொண்டு வருங்கிறது உங்களுக்கு தெரியாது.